வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரது வாகனம் விபத்து. நபரொருவரை கொலை செய்வதற்காக ஒன்று கூடியிருந்த 4 பேர் கைது. யாழ்ப்பாணத்தில் குடிநீர் எடுக்கச் சென்ற 12 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய பிக்கு கைது. நாட்டில் 43 பாகை செல்சியஸை விட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என எச்சரிக்கை. சமூக ஊடகங்களில் பகிரப்படும் விளம்பரங்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கை. அத்தியாவசிய சேவைகளை உள்ளடக்கி ஜனாதிபதியினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு. நாட்டில் தலைமைத்துவ பொறுப்புகள் பெண்களுக்கு வழங்கப்படுவதில்லை என ஆய்வுகள் மூலம் கண்டறிவு. நாணய மதிப்பை தக்க வைப்பதற்காக தங்கத்தை விற்பனை செய்யும் துருக்கி தொடர்பில் தகவல். ஈரானின் எரிசக்தி தீவை கைப்பற்றும் சாத்தியம் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. தற்போதைய சூழலில் வலுசக்தியை வினைத்திறனாகவும் உரிய முகாமைத்துவத்துடனும் பயன்படுத்த வேண்டும் என இலங்கை நிலையான எரிசக்தி அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் ஜே பண்டார தெரிவித்துள்ளார். மாலை 5 மணி முதல் அதிகாலை வரை மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு எரிபொருட்களை பயன்படுத்த வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், பொதுமக்களின் பங்களிப்பு இந்நேரத்தில் அவசியமானது எனவும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருட்களை எரிப்பதன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அதிக செலவு ஏற்படும் என்பதுடன் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் மின்சார முகாமைத்துவத்தை மேற்கொள்வதானது மக்களின் மின்சார கட்டணத்தை குறைப்பதுடன் எரிபொருள் எரிப்பதையும் குறைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் எரிசக்தி வினைத்திறன் கொண்ட உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ள அவர், நிலையான எரிசக்தி அதிகார சபையினால் தற்போது ஒரு முத்திரை முறைமை நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் LED மின்குமிழ்கள், குளிரூட்டிகள் மற்றும் AC இயந்திரங்களை கொள்வனவு செய்யும் போது எரிசக்தி வினைத்திறன் மிக்க உபகரணங்களை தெரிவு செய்ய முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிசக்தி வினைத்திறன் குறைந்த உபகரணங்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடுப்பதற்கான சட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் குறுகிய காலத்தில் எரிசக்தியை வினைத்திறனாக்குவதற்கான வேலை திட்டத்தை அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் நாட்டிற்கு மசகு எண்ணெய் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் இதனால் மின்சார உற்பத்திக்காக டீசல் பயன்படுத்துவதனால் மின் உற்பத்திக்கு அதிக செலவு ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பகல் வேளையில் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதனால் பொதுமக்கள் தமது அத்தியாவசிய தேவைகளுக்கான நேரத்தை மாற்றியமைத்து அவற்றை பகல் பொழுதில் செய்து கொண்டால் மின் உற்பத்தி செலவை குறைப்பதுடன் மக்களின் மின்சார கட்டணத்தையும் குறைத்துக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசால் பயணித்த கார் சிலாபம் பண்டாரவத்தை வளைவில் வீதியை விட்டு விலகி மதில் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்றிரவு 11:45 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரமே காரில் பயணித்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தினால் கார் மற்றும் மதிலுக்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஓமானில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றக்கும்பலைச் சேர்ந்த உறுப்பினரான மிதிகம சூட்டி என்ற பிரபாத் மதுசங்க இன்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். ஓமானின் மஸ்கட் நகரில் இருந்து இன்று அதிகாலை 4:27 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த சலாம் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான OV 437 என்ற விமானம் மூலம் சந்தேக நபர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய இவர் சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓமான் பாதுகாப்பு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்தும் குறித்த நபரை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 3 அதிகாரிகள் ஓமானுக்கு சென்ற நிலையில் சந்தேக நபரை நாட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர். நபரொருவரை கொலை செய்வதற்காக ஒன்று கூடியிருந்த 4 பேர் மீட்டியாகுட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட 4வரும் மீட்டியாகுட பகுதியில் அமைந்துள்ள வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பாதாள உலகக்குழு ஒன்றின் தலைவர் கரந்தனிய சுத்தா என்பவரது சகோதரனின் வீட்டில் தங்கியிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 37 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக
சந்தேக நபர்களிடமிருந்து ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் 6 தோட்டாக்களும் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. அத்துடன் சந்தேக நபர்களிடம் இருந்து 50 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் உள்ள விகாரை வளாகத்தில் 12 வயது சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். நாவற்குழி விகாரை வளாகத்தில் அமைந்துள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் குடிநீர் எடுப்பதற்காக சென்ற 12 வயது சிறுமி ஒருவரே இத்துயரத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றிருந்த இளம்பிக்கு ஒருவர் குறித்த சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சாவகச்சேரி போலீசார் சம்பந்தப்பட்ட பிக்குவை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் இன்று சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் சந்தேக நபரை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். நாட்டில் வெப்பமான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாட்டில் எதிர்வரும் நாட்களில் வெப்பநிலையானது 43 பாகை செல்சியஸை விட அதிகமாக இருக்கும் என்பதனால் வெப்பவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சூரியன் இலங்கைக்கு மேலாக உச்சம் கொடுக்கவுள்ளது. எனவே இந்த அதிக வெப்பநிலை வெப்ப உணர்திறன் உள்ளவர்களுக்கு ஆபத்தினை ஏற்படுத்தக்கூடும் என்பதுடன் நிலவும் வெப்பமான வானிலை தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2025 ஜூலை மாதம் 4ஆம் தேதியுடன் தமது பயிற்சி காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த 453 மருத்துவ பட்டதாரிகளிடமிருந்து தரம் 1 மருத்துவ உத்தியோகத்தர் பதவிகளுக்கான விண்ணப்பங்களை சுகாதார அமைச்சு கோரியுள்ளது. 2025 ஜூலை 4 அன்று பயிற்சி காலத்தை முடித்த மருத்துவ பட்டதாரிகள் இதற்கு தகுதி பெறுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி விண்ணப்ப முடிவு திகதியாக 2026 ஏப்ரல் 4ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து விண்ணப்பங்களும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சு அறிவித்துள்ளது. முடிவு திகதிக்கு முன்னர் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறும் விண்ணப்பதாரர்களே அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். காலதாமதமாக கிடைக்கும் விண்ணப்பங்கள் தொடர்பில் அமைச்சு எவ்வித பொறுப்பையும் ஏற்காது எனவும் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு சமூக வலைத்தளங்கள், குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் முன்னணி தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்கு தமனுபொல விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இதன்படி வங்கிகள் அல்லது விமான நிறுவனங்களின் பிரதிநிதிகள் போல் நடித்து தனிப்பட்ட தகவல்கள், கடவுச்சொற்கள் மற்றும் ஒருமுறை பயன்படுத்த கடவுச்சொற்களை பெற்றுக்கொள்ள முயற்சித்தல், சமூக வலைத்தளங்கள் ஊடாக நம்ப முடியாத அளவிலான தள்ளுபடி விலையில் பொருட்களை விற்பனை செய்வதாக கூறி செலவு அட்டை விவரங்களை திருடுதல், உத்தியோகபூர்வ நிறுவனங்களின் சின்னங்கள் மற்றும் வடிவமைப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட போலி இணையதளங்கள் ஊடாக மக்களை ஏமாற்றுதல் போன்றன இடம்பெறுகின்றன. தற்போது மாதத்திற்கு 150 முதல் 200 வரையிலான முறைப்பாடுகள் இவ்வாறு பதிவாகுவதாக குறிப்பிட்ட அவர் பண்டிகை காலத்தில் இவை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவித்தார். குறிப்பாக இணையதள மோசடிகள், காதல் மற்றும் நட்புறவு ரீதியான மோசடிகள், பொதி விநியோக மோசடிகள், போலி முதலீட்டு திட்டங்கள் போன்றவையும் இவற்றுள் இடம்பெறுகின்றன. இதேவேளை சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள் அல்லது செய்திகள் கிடைத்தால் பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது விமான நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ தொலைபேசி எண்கள் ஊடாக தொடர்பு கொண்டு தகவல்களை உறுதிப்படுத்த வேண்டும். எக்காரணம் கொண்டும் இரகசிய குறியீடுகளை அந்நியர்களுக்கு வழங்க வேண்டாம் என்பதுடன் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான சம்பவங்கள் நிகழ்ந்தால் அது குறித்து உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு இத்தகைய சம்பவங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்கினாலும் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை போலீசாரை முன்னெடுப்பார்கள் எனவும் சாருக்கு தமனுபொல தெரிவித்துள்ளார்.
பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கிய விடயங்களை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலாளர் நந்திக்க சனத்குமார் நாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானியின்படி பின்வரும் சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி மின்சார விநியோகம், மின்சார உற்பத்தி மற்றும் சேமித்தல், விநியோகித்தல் ஆகியன அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் எரிபொருள் விநியோகம், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் திரவ எரிவாயு உள்ளிட்ட எரிபொருட்களின் விநியோகம், போக்குவரத்து சேவைகள், சுகாதார சேவைகள், அரசாங்க வைத்தியசாலைகள், மருந்தகங்கள், ஏனைய மருத்துவ நிறுவனங்களால் வழங்கப்படும் பராமரிப்பு மற்றும் சிகிச்சை சேவைகள் என்பனவும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கமைய இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இச்சேவைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் உடனடியாக நடைமுறைக்கு வருவதுடன் இதன் மூலம் குறித்த அத்தியாவசிய துறைகளில் பணிபுரிவோர் எவ்வித பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கைகளிலோ அல்லது சேவை தடைகளிலோ ஈடுபட முடியாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு எவ்வித பாதிப்பு ஏற்படாதிருப்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கம் எனவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 125 சீன நாட்டினர் இன்று காலை சீனாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சுற்றுலா விசாக்களில் நாட்டிற்கு வருகை தந்து இணைய வழியில் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 125 சீன நாட்டினர் இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இவர்களுள் 6 சீன பெண்கள் உள்ளடங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தலைமை கட்டுப்பாட்டாளரின் உத்தரவின் பேரில் அவர்கள் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்படும் வரை வெளிசர தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்தும் இலங்கையில் உள்ள சீன தூதரகம் மூலம் இது குறித்து அந்நாட்டிற்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து குறித்த குழுவினரை அழைத்துச் செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சிறப்பு விமானம் அனுப்பப்பட்டது. தொடர்ந்தும் குறித்த விமானத்தில் அந்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர்கள் குழுவும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்ததை அடுத்து குறித்த 125 சீன நாட்டினர்களும் இன்று காலை சீனாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேர வீதி சோதனையின் மூலம் ஆணையிறவு, பரந்தன், முறிகண்டி ஆகிய பகுதிகளில் இரவு வேளையில் மேற்கொள்ளப்பட்ட வீதி சோதனைகளில் 8 டிப்பர்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த டிப்பர்கள் அனுமதி பத்திரத்திற்கு முரணான வகையில் வேறு பகுதியில் மணல் ஏற்றி பயணித்த குற்றச்சாட்டு, அனுமதி பத்திரமின்றி மணல் வெளி மாவட்டத்திற்கு கொண்டு செல்ல முற்பட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட 8 டிப்பர்களையும் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளனர். இடைநிறுத்தப்பட்டிருந்த தேசிய அடையாள அட்டை வழங்கும் பணிகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் கணனி கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக அண்மையில் தேசிய அடையாள அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இதன்படி கடந்த 23, 24 மற்றும் 26ஆம் தேதிகளில் ஒருநாள் சேவை ஊடாக தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள வருகை தந்து அதனை பெற்றுக்கொள்ள முடியாது போனவர்களுக்கு இன்று தேசிய அடையாள அட்டைகள் வழங்கப்படவுள்ளன. இதற்கமைய பாத்திரமுலையில் உள்ள தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் இச்செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் வழமையான சேவைகள் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் வழமைக்கு திரும்பும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் குழந்தைகளுடன் வாழும் தாய்மார்கள் குறைவான வேதனத்தை பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு மற்றும் உலக வங்கியின் 2026ஆம் ஆண்டு அறிக்கையில் இவ்விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் தனியார் துறையில் மகப்பேறு விடுப்புக்கான செலவை நிறுவனங்களை ஏற்பதனால் திருமணமான அல்லது குழந்தையுள்ள பெண்களை பணிக்கு அமர்த்துவதில் நிறுவனங்கள் தயக்கம் காட்டுகின்றன. குறிப்பாக தாய்மார்கள் தமது குடும்ப பொறுப்புகளுக்காக அதிக நேரத்தை செலவிடுவார்கள் என்ற தவறான புரிதலே இதற்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் முக்கியமான திட்டங்கள் அல்லது தலைமைத்துவ பொறுப்புகள் பெண்களுக்கு வழங்கப்படுவதில்லை எனவும் ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக கொழும்பில் பணிபுரியும் தாய்மார்களில் பலர் முறைமையான ஒப்பந்தங்கள் இன்றி குறைந்த வேதனத்தில் பணிபுரிகின்றனர். கொழும்பில் பகுதி நேரம் பணிபுரியும் தாய்மார்கள் சராசரியாக 13,000 ரூபாய்க்கும் குறைவான வேதனத்தையே பெறுவதாகவும் முறையான குழந்தை பராமரிப்பு நிலையங்கள் இல்லாமை அவர்களை பொருளாதார ரீதியாக பாதித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் தனியார் துறையில் மகப்பேறு விடுப்புச் செலவை அரசாங்கமே ஏற்கும் சமூக காப்புறுதி திட்டத்தை உருவாக்க வேண்டும் எனவும் சர்வதேச அமைப்புகள் பரிந்துரைத்துள்ளன. துருக்கியின் பொருளாதாரம் மற்றும் அந்நாட்டு நாணயமான லிராவின் மதிப்பை நிலைநிறுத்துவதற்காக துருக்கி மத்திய வங்கி தனது தங்கம் மற்றும் அந்நிய செலாவணி கையிருப்பை பயன்படுத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 13 மற்றும் மார்ச் 20 ஆகிய வாரங்களுடன் முடிவடைந்த 2 வார கால பகுதியில் மாத்திரம் சுமார் 58 தொன் தங்கம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 8 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் எரிசக்தி இறக்குமதி செலவுகள் அதிகரிப்பின் துருக்கியின் லிரா நாணயம் கடும் அழுத்தத்தை சந்தித்துள்ளது. டாலருக்கான தட்டுப்பாட்டை போக்கவும் உள்நாட்டு பொருளாதாரத்தை சீர் செய்யவும் இத்தங்கம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. விற்பனை செய்யப்பட்ட தங்கத்தில் பாதிக்கும் மேற்பட்டவை ஸ்வாப் ஒப்பந்தங்கள் மூலம் அமெரிக்க டாலரை கடனாக பெற பயன்படுத்தப்பட்டுள்ளன. மீதமுள்ளவை நேரடியாக சந்தையில் விற்கப்பட்டுள்ளன. இந்த அதிரடி விற்பனையினால் துருக்கியின் தங்க கையிருப்பு சுமார் 513 தொன்களாக குறைவடைந்துள்ளது. இது கடந்த 7 வருடங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் 40 பில்லியன் டாலர்கள் குறைவடைந்துள்ளதுடன் 175 பில்லியன் டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. இது 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டிற்கு பின்னர் பதிவான மிக குறைந்த அளவாகும். துருக்கியின் இப்பாரிய தங்க விற்பனை உலகளாவிய தங்கச் சந்தையிலும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகளவில் தங்கத்தின் விலை சுமார் 2.4% முதல் 3.1% வரை சரிவை சந்தித்துள்ளது. சர்வதேச அளவில் தங்க முதலீட்டு நிதியங்கள் வெளியேற்றிய 43 தொன் தங்கத்தை விட துருக்கி தனி நாடாக விற்பனை செய்த அளவு அதிகமாகும். நாட்டின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் நாணய மதிப்பை நிலைநிறுத்தவும் துருக்கி எடுத்துள்ள இம்முயற்சி உலக பொருளாதார ஆய்வாளர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் எண்ணெயை கைப்பற்ற முடியும் எனவும் அந்நாட்டின் பிரதான எரிபொருள் மையமான கார்க் தீவை ஒருவேளை கைப்பற்றக்கூடும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பத்திரிகை ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் எண்ணெயை கைப்பற்றுவதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமான விடயம். ஆனால் அமெரிக்காவில் உள்ள சிலர் நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீர்கள் என கேட்கிறார்கள். அந்த கேள்வி முட்டாள்தனமானது. ஒருவேளை நாங்கள் கார்க் தீவை கைப்பற்றலாம் அல்லது செய்யாமல் விடலாம். எங்களிடம் பல விருப்பங்கள் உள்ளன. சில காலம் நாம் கார்க் தீவில் இருக்க வேண்டியிருக்கும். குறித்த தீவில் ஈரானிய பாதுகாப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. எங்களால் அதை மிக எளிதாக கைப்பற்ற முடியும். மத்திய கிழக்கில் மேலும் பதற்றம் அதிகரித்தால் அமெரிக்க படைகள் ஈரானிய தாக்குதல்களுக்கு உள்ளாக நேரிடும். எனவே மேலதிகமாக 3500 அமெரிக்க படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை பாகிஸ்தான் தூதுவர்கள் ஊடாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முன்னேறி வருவதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படுமா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளார். ஒரு ஒப்பந்தத்தை மிக விரைவாக செய்து கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.